மாலதீவு என்பது ஜாழ்ப்பாணத்தின் சனத்தொகையை விட குறைந்த சனத்தொகை உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் அஜித் டோவாலாக இருக்கலாம், இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், ஜெய்சங்கராக இருக்கலாம், நரேந்திர மோடியாக இருக்கலாம், பிரதமர் வரிசையில் நிற்கிறார்கள் அந்த மாலதீவின் அதிபருக்கு கைகுலுக்குவதற்கு. மாலதீவு சீனாவுடன் இணைந்து இயங்குகின்றது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய உல்லாச பயணிகள் இலங்கைக்கு வருகிறார்கள் அதிக அளவில். ஏனென்றால் மாலதீவு அவர்களுக்கு விசா கொடுப்பதை கூட நிறுத்தி இருக்கின்றது. ஆனால் அதே இஸ்ரேலுக்கு இந்தியா ஆயுதங்களையும் கொடுக்கின்றது, ட்ரோன்களை செய்து கொடுக்கின்றது. ஆனால் மாலதீவு அவ்வாறு இல்லை. மாலதீவு அண்மையில் துருக்கியிடமிருந்து ஏவுகணை கப்பலை வாங்கியிருந்தது. அப்படி இருந்தாலும் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு போய் இறங்கி இருக்கின்றார். உலகத்தின் கடகடண்டு, அதாவது கடந்த வருடம் பேசிய வீராப்புக்கும் இந்த வருடத்துக்கும் இடையில் கடுமையான வேறுபாடு இருக்கின்றன. அவர்கள் அதை உணர்கிறார்கள். என்னென்னு சொன்னால், டைனமிக்கா அதை சேஞ்ச் பண்ணிக்கொண்டு, பொலிட்டிக்ஸ் சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறது, பூகோள அரசியல் நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது என்ற நிலை. அப்ப இதுல நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது தமிழர் விவகாரத்தில் இந்தியாவை, உண்மைதான், இந்தியா இதில் ஒரு எங்களுக்கு அனுசரணையாக இருக்கவில்லை, தடைக்கல்லாக இருக்கின்றது. தடை நீக்கி என்று நாங்கள் விடுதலை போரில் பல தடவைகள் இந்த சொற்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க, தடை நீக்கி என்று. அந்த தடையை நீக்குவதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அதில் எங்கள் அமைப்புகளுக்கோ அரசியல்வாதிகளுக்கோ அந்த தடை எவ்வாறு நீக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் ஒருபோதும் சிந்தித்ததாக இல்லை.